சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உட்பட்ட எழும்பூர் மற்றும் வில்லிவாக்கம், துறைமுகம் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிய சட்டமன்றத்துக்கு உள்ளடங்கிய பாக முகவர்கள் மற்றும் பாகநிலை முகவர்கள் கூட்டத்தை முதல் கட்டமாக முடித்து இரண்டாவது கட்டமாக பாகநிலை முகவர்கள் எழும்பூர் மற்றும் வில்லிவாக்கத்துடைய பாகநிலை முகவர்கள் கூட்டத்தை முடித்து இன்றைக்கு மூன்றாவது கட்டமாக திருவிக்கா நகர் மற்றும் நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அன்னை தமிழகத்தில் யாராட்சி நடந்தாலும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் எந்நாளும் நம் தலைவர் தளபதி அவருடைய ஆட்சிதான் என்ற வகையிலே இன்று கொளத்தூர் மற்றும் திருவிக்கா நகர் ஆகிய இரண்டு பகுதிகளுடைய பாகநிலை முகவர்கள் கூட்டத்திற்கு அருமை அண்ணன் நம்முடைய இளைஞரணி செயலாளரிடம் ஒப்புதல் வாங்கிய பிறகு சரியாக 22 மணி நேரத்தில் இந்த அரங்கை தயாரிப்பதற்கு உதவியாக இருந்த அன்றைக்கினிய இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் அண்ணன் நாகராஜ் அவர்களே, மற்றொரு பகுதிகளுடைய செயலாளர் அன்றைக்கினிய ஐசிஎஃப்வா முரளிதரன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பிற்கினிய சந்துரு அவர்களே, மண்டல குழுவுடைய தலைவர் இனிய சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே, நேற்றையிலிருந்து உறக்கத்திற்கு விடை கொடுத்துவிட்டு முழுமையாக இந்த மைதானத்திலே நின்று பணியாற்றிக் கொண்டிருந்த அன்பிற்கினிய தலைமை செயற்குழு உறுப்பினர் மகேஷ்குமார் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்த வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் அருமை தம்பி எம்ஜேசி பாபு அவர்களே, அன்பிற்கினிய அதிபதி அவர்களே, இந்த நிகழ்விற்கு வலு சேர்க்கின்ற வகையில் மற்றொரு பகுதியில் இருந்த பகுதி கழக நிர்வாகிகளிடம் இன்று காலைக்கு மேல் இந்த பிஎல்சி 3களுக்கு உண்டான இந்த அடையாள அட்டையை 11 மணிக்கு மேல் வழங்கினாலும் 4 மணிக்கெல்லாம் அந்த பிஎல்சி 3களை இங்கே அழைத்து வந்து சேர்த்திருக்கின்ற ஆற்றல் வாய்ந்த பகுதி கழக செயலாளர் அன்பிற்கினிய தமிழேந்தன் அவர்களே, அருமை அண்ணன் சாமிக்கண் அவர்களே, இந்த 2 பகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், கொளத்தூர் தொகுதியுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரி அமுதா அவர்களே, யோகப்பிரியா அவர்களே, சாரதா அவர்களே, அன்பிற்கினிய நேற்றைய தினம் மாபெரும் இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு உறுதுணை சேர்த்த இனிய சகோதரி தாவூத் பி அவர்களே, ஸ்ரீதனி அவர்களே, நம்முடைய திருவிக்கா நகர் தொகுதியுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கலைச்செல்வி அவர்களே, தம்பி ரமணி தமிழ்ச்செல்வி அவர்களே, நம்முடைய ரமணி லோகேஷ் அவர்களே, அன்பிற்கினிய சரவணன் அவர்களே, அன்பிற்கினிய புனிதவதி யுத்தராசன் அவர்களே, அந்த தொகுதியினுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும் சென்னை பெருநகர வளர்ச்சிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கட்டளை நிறைவேற்றுகின்ற பொறுப்பிலே இருக்கின்ற அன்பிற்கினிய 24/7 பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பிரியா ராஜன் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேதி தந்து கொண்டிருக்கின்ற திருவிக்கா நகர் பகுதியினுடைய பொறுப்பாளர் யாழினி அவர்களே, கொளத்தூர் தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய பவுன்ராஜ் அவர்களே, அன்பிற்கினிய முருகன் அவர்களே, அன்பிற்கினிய சவுந்தர் அவர்களே, அன்பிற்கினிய ஆதவமணி அவர்களே, அன்பிற்கினிய பிடிசி ரவி அவர்களே, அன்பிற்கினிய பொன்முடி அவர்களே, அன்பிற்கினிய ஊமதுரை அவர்களே, அன்பிற்கினிய தமிழ்ச்செல்வன் அவர்களே, அன்பிற்கினிய ராமச்சந்திரன் அவர்களே, அன்பிற்கினிய பொன்முடி அவர்களே, நம்முடைய
அருமை ஸ்ரீதனியினுடைய தகப்பனார் சந்திரசேகர் அவர்களே, இந்த நிகழ்வை பங்கேற்று நிகழ்ச்சிக்கு வலுதேடி தந்து கொண்டிருக்கின்ற திருவிக நகர் பகுதியினுடைய வட்டக்கழக செயலாளர்கள் அருமை அண்ணன் அபோய் அவர்களே, அன்பிற்கினிய தம்பி ருத்ரா அவர்களே, அன்பிற்கினிய தமீம் அவர்களே, அன்பிற்கினிய புல்லு சுரேஷ் அவர்களே, அன்பிற்கினிய நம்முடைய சசி அவர்களே, அன்பிற்கினிய புஷ்பராஜ் அவர்களே, அன்பிற்கினிய கிருஷ்ணகுமார் அவர்களே, அன்பிற்கினிய சன் டிவியை சார்ந்த வெங்கடேசன் அவர்களே, இந்த நிகழ்வை பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற இந்த 2 பகுதிகளை சார்ந்த மாவட்டத்தினுடைய அணிகளுடைய அமைப்பாளர்கள் அன்பிற்கினிய புரோஸ்கான் அவர்களே, அன்பிற்கினிய மாவட்ட பொருளாளர் ஆசாத் அவர்களே, அன்பிற்கினிய கலை இலக்கிய அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் அன்பிற்கினிய நண்பர் வழக்கறிஞர் நம்மால் பல்கிவாலா என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற நம்முடைய துலக்கானம் அவர்களே, அன்பிற்கினிய உதயசங்கர் அவர்களே, அந்த மாவட்டத்திலே அந்த பகுதியிலேயே திருவிக நகர் பகுதியில் இயக்கத்தை வழிவோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி இரவு பகல் என்று பாராமல் மாவட்ட கழகத்திற்கு தோல் கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தம்பி லோகேஷ் அவர்களே, திருவிக நகர் பகுதியிலே இருக்கின்ற அன்பிற்கினிய மற்ற ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அருமை மாவட்ட கழக துணை செயலாளர் நம்முடைய தேவதேவர் அவர்களே, கொளத்தூர் தொகுதி வில்லிவாக்கம் தொகுதி 2ற்கும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் ரங்கநாதன் அவர்களே, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அன்பிற்கினிய கிரிராஜன் அவர்களே, இயக்கமிடுகின்ற பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மாவட்ட கழகத்திற்கு என்னாலும் தோல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அமைதியின் உருவம் அன்பிற்கினிய சட்டப்பேரவை உறுப்பினர் வெற்றியழகன் அவர்களே, அன்பிற்கினிய மற்றொரு சட்டப்பேரவை உறுப்பினர் இலக்கிய பேச்சாளர் புள்ளிராஜா என்ற எங்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற தாயகம் கவி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற வில்லிவாக்கம் பகுதியுடைய பொறுப்பாளர், நாம் வில்லிவாக்கம் பகுதி என்றால் மத்திய சென்னையில் வருகிறது, வட சென்னையில் எப்படித்தான் நிகழ்ச்சி நடக்கிறது என்பதை பார்வையிட வருகை தந்திருக்கின்ற வில்லிவாக்கத்தினுடைய பொறுப்பாளர் அன்பிற்கினிய அருமையண்ணன் கௌதமன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகளே, குறிப்பாக இந்த இயக்கத்தின் வெற்றிக்கு அச்சாரமாக இருக்க போகின்ற பாகநிலை முகவர்களே, உங்களிடையே கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஆலோசனை நல்குவதற்காக முதல் முறையாக நம்முடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய ஏவுகணையாக எங்கெல்லாம் இயக்கத்திற்கு அவதூறுகள் அள்ளி வீசப்படுகிறதோ, எங்கெல்லாம் இயக்கத்தின் மதிப்பை குறைக்கின்ற வகையில் செயல்கள் எழுகிறதோ, அங்கெல்லாம் ஈட்டி முனையாக எதிரிகளின் முகத்திரையை கிழித்தெறிகின்ற வல்லமை பெற்ற எங்கள் ஆர்வீரர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒரு தடவை கையை தட்டி சொல்ல எவ்வளவு சவுண்ட் இருக்கலாம். இந்த கரங்கள் தேர்தலிலே உயரட்டும், இந்த கரங்கள் இருவர்ண கொடியை உயர்த்தி பிடிக்கட்டும், இந்த கரங்கள் உதயசூரியனுக்கு வாக்குகளை அள்ளி கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்று கூறி, கொடி கட்டுபவனும் அவன்தான், கொடி ஏற்றுபவனும் அவன்தான், சுவரொட்டி ஒட்டுபவனும் அவன்தான், மாளிகை முகப்பும் அவன்தான், மைய மண்டபமும் அவன்தான். அவன் அசைந்தால் ஒரு இயக்கம் அசையும், அவன் அடங்கினால் அந்த இயக்கம் அடங்கிவிடும் என்ற வார்த்தைகளுக்கு உரிய சொந்தக்காரர்களான பாகநிலை முகவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை வணங்குகின்றேன். கொடி பிடித்து இடி முழக்கமிடும் கொள்கை மறவர் கூட்டம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் என்பதை நிரூபிக்க இருக்கின்ற இந்த தேர்தலிலே பாக முகவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை வணங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்த நேரத்தில் வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சுற்றி வலம் வருவதற்கு நான் தயார் 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 என்று போர் பிரகடனம் பாடிக்கொண்டிருக்கின்ற எங்கள் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே,
நீங்கள் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் வெல்லுகின்ற இடங்களாக மாறும். உங்கள் எண்ணங்களுக்கு தமிழகம் முழுவதும் வண்ணங்கள் சேர்க்க கழக தோழர்களும் வாக்காளர்களும் தயாராக இருக்கின்றார்கள். ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வரலாறு காணாத ஒரு இமாலய வெற்றியை தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 40ஐயும் வென்றெடுக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு என்றால், இந்த வட சென்னையையும் மத்திய சென்னையையும் வென்றெடுக்கின்ற பொறுப்பு இங்கே குழுமி இருக்கின்ற பாகநிலை முதல்வர்களுக்கு என்பதை தெரிவித்து, நீங்கள் பிரச்சாரம் முடிந்துவிட்டது என்று இல்லாமல் தேர்தல் அறிவித்த பிறகு இந்த 2 மாவட்டங்களுக்கும் நீங்கள் பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என்று என் வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.